நான் அளித்த ஷோர்ட் நோட்டீஸில் வந்த கே ராஜன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் விஜய் டிவி ஃபேம், பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வச்சுருக்கிற ஒரு சிறந்த நடிகை, வெரி குட் ஹியூமன் பீயிங். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு டெம்பிளில் பிள்ளையார்பட்டிக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுவரையும் கொண்டு வந்திருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாய் காயத்ரி, விஜய் டிவி ஃபேம் சாய் காயத்ரி. தென் அன்புச்செல்வன் சார், நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ஸ் இருக்குது. ஆனால் அன்புச்செல்வன் சார் வந்து சூப்பராக அவருடைய சங்கத்தில் இருக்க உறுப்பினருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. நான் எல்லா சங்கத்துலேயுமே இருக்கேன். ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில், கில்டு அண்ட் அன்புச்செல்வன் சார் சங்கம். பட் மற்ற 2 கவுன்சிலும் பண்ணாத ஹெல்ப்களை வந்து ஒரு ஃபோன் கால்லேயே வந்து இவர் பண்ணி கொடுத்துருவார் அன்புச்செல்வன் சார். ஸோ அவருக்கு என் நன்றிகள். இன்று வந்ததுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் நீங்கள் இப்போ இந்த ஜெய் விஜயம் படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. அது எங்கள் ஏக்யூ மூவிஸ் ஆப்பில் நாங்கள் பண்ணுற ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ப்ரொமோ. அதோட லான்ச் வந்து நாங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். பட் இப்போ நாங்கள் கண்டெஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டெஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஃபினிஷ் ஆன ஒரு டெமோ ஒன்று வச்சுக்கலாம். அந்த ப்ரோமோ தான் நீங்கள் பார்த்தீங்க. டீம் லீடர்ன்ற ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ ஏக்யூ மூவிஸ் ஆப்பில் பண்ணுறோம். ஸோ அதில் ஆக்ட் பண்ண காதர் சுகுமார் என் கூட வந்து ஆல்ரெடி மாம்பரம் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மூவி வெகுல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ காதர் சுகுமாருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன், அவரும் அவருடைய பிஸியான ஸ்கெட்யூலில் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஜெயச்சந்திரன். தென் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா வந்து பிஆர்ஓ, எங்கள் படத்தோட பிஆர்ஓ வேலு வந்து சார் யார் யார் கெஸ்ட் வருவாங்க நாங்கள். ஸோ நான் கூப்பிட்டப்போ வந்து உடனே எனக்கு ஓகே சொல்லி வந்தது சாய் காயத்ரி. அவங்க நான் ஒரு 1 month பேக் சொன்ன இந்த டேட்டை அவங்க அதுக்கு கரெக்டாக வந்து ஒன்றும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷூட்டிங்கில் தான் வந்திருக்காங்க. எங்கள் படத்தோட ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன், நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் அமைச்சர் ரிட்டர்ன்ஸில். அவங்களும் விஜய் டிவியில் ஆஹா கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களால வந்து லீவ் எடுக்க முடியுன்ட்டாங்க, அவங்க வரலை. பட் சாய் காயத்ரி வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ விதாத், ஆக்டர் விதாத், அவர் வந்து டெஃபினட்டாக வரனாரு. அவர் காலை கூட வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் ஆக்சுவலி சபரிமலைக்கு போயிருக்காரு. ஸோ சபரிமலையில் வந்து ட்ரெயின் வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணாங்க. ஸோ அதில் வர முடியாதுன்னு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ இதை தவிர மற்றவங்க வந்து எப்படின்னா யாரை கூப்பிட்றது, ஐ மீன் கெஸ்ட்டுன்னு வந்து யாரை கூப்பிட்றதுன்னு வந்து ஒரு பெரிய இது இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா இப்போ பொதுவாக சொல்லணும் தப்பாக வச்சுக்காங்க, நான் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பேன். சில ஃபங்க்ஷனை பார்க்கும்போது வந்து வேறு செலிபிரிட்டிஸ் வந்து அந்த படத்தோட விஷயங்களை பேசாமல் கண்டென்ட்டுக்காக, அதாவது எல்லா பிளேமே வந்து மீடியா மேலே போடுறாங்க. மீடியா வந்து ஏதாவது கண்ட்ரவர்சியாக பேசினா தான் மீடியா வந்து அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்க, அதை வந்து போடுவாங்கன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவாக வேணும். நான் ஒரு பாசிட்டிவான ஆள். நான் பாசிட்டிவாக இல்லைன்னா நான் இத்தனை வருஷம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது. ஸோ பாசிட்டிவாக இருக்கும் எப்போவுமே. இவங்க வந்து எப்படின்னா வந்து நெகட்டிவாக பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து எனக்கு கூப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அவங்கள யாருமே கூப்பிடல. நான் கூப்பிட்ட என்னுடைய பாசிட்டிவான ஆட்கள் யார் எக்ஸ்ட்ரானா கே ராஜன் சார், சாய் காயத்ரி, காதர் சுகுமார், காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன் தவிர என்னுடைய ஃபேன்ஸ் கிளப். அதாவது எனக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லி வந்ததுன்னா நான் டிவி ஜீ தமிழில் நான் வந்து பண்ண அந்த நீதான இந்த பொன் வசந்தம் மூலமாக எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வேர்ல்டு வைட் கிடைச்சாங்க. அந்த ஃபேன்ஸ் இன்னும் அந்த சீரியல் நான் ஸ்டாப் பண்ணி 1.5 years ஆயிடுச்சு.
ஆனால் என்னை மறுபடியும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஏங்கிக்கிட்டு எனக்காக வந்து ஃபுல்லாக நான் இந்த மூவியில் கூட ஜெய் விஜயம் படத்தோட நான் போட்ட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், நீதான் அந்த பொண்ணு போட்ட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், எல்லாமே என் ஃபேன்ஸ் எனக்கு அன்பாக வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவோ எடிட்ஸ், அந்த சீரியலோட எடிட்ஸ் ஆகட்டும், நான் பண்ண படங்களாகட்டும், நான் வந்து தெலுங்கில் பண்ண மூவிஸு, கன்னடத்தில் பண்ண மூவிஸு, தமிழில் பண்ண மூவிஸை வச்சு டெய்லி எடிட்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்து அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து என் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நான் இந்த சீஃப் கெஸ்ட்டை தவிர என்னுடைய இந்த ஜெய் விஜயம் இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் மெயின் ஆஃபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது பிரசிடெண்ட், அவங்க வந்து வந்தால் நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் ஜெய் ஆகாஷ் வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் மீனா அருண் அவங்கள வந்து வரவேற்கிறேன். வாங்க. அதுக்கப்புறம் புன்னகை மன்னன் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப்னு சொல்லி ஒரு ஃபேன்ஸ் கிளப் வச்சுருக்காங்க. அவங்க பிரசிடெண்ட் பொன்மணி அவங்க வர முடியாதனால அந்த சோஷியல் மீடியா மேனேஜர் முத்துமாரி அவங்கள வந்து வரவேற்கிறேன். மீனாட்சி மேடம் அவர்கள் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். உங்கள் கைத்தட்டுகிறார். நான் தான் ஹீரோ, நான் தான் டைரக்டர், நான் தான் ப்ரொடியூசரு. ஸோ எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு சப்போர்ட்டாக என்னுடைய எடிட்டர் மணிகண்டன், ஏசி மணிகண்டன், அப்புறம் கேமராமேன் பால்பாண்டி அவங்க வந்துருக்காங்க. ரெடியாருங்க. ஸோ இப்போ ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் கே ராஜன் சார். கே ராஜன் சாரை பற்றி நான் சொல்லணும் என்னென்னா, ஆக்சுவலி ராமகிருஷ்ணா மூவிக்கு அப்புறம் ஒரு பட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார் சார். அப்போ வந்து சார் இன்னும் ஓப்பனாக சொன்னாருன்னா, ஆகாஷ் நீ வந்து எல்லாமே இருக்கு, நீ நல்லா அழகாக இருக்க, நல்லா நடிக்கிற, ஆனால் வந்து நீ தமிழ்நாடு வந்துட்ட, அதான் ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக சார் வந்து அநேகமாக எல்லா ஃபங்க்ஷனும் வருவார். சார் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக என்னை பற்றி பேசுவார். ஸோ சார் ஒன்றும் ஆசைப்பட்டேன். ஸோ நான் ஃபோன் பண்ணி என்னால் வந்து நேரில் போய் சார் அழைக்க முடியலை. ஏன்னா வந்து ஆக்சுவலி நான் எனக்கு தூங்கவே இல்லை, 5 நாள் நான் தூங்கவே இல்லை. இந்த மூவி அவுட் கொடுத்துட்டு, ஏன்னா இந்த படத்தோட ரிலீஸ் 29th வச்சுருக்கோம், 20th this month. அதனால் வந்து கியூபுக்கு அனுப்ப வேண்டிய வேலை முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு ஷூட் போயிட்டுருக்கு கொழம்புல. ஷூட் முடிச்சுட்டு 3:30 ஃப்ளைட் எடுத்து வந்து அப்படியே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி இன்னும் நான் தூங்கவே இல்லை, தூங்காமல் தான் இருக்கேன். பட் சாரை வந்து நான் நேற்று அங்கே கொழும்புல ஏர்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணி சார் என்னால் நேரில் வந்து கூப்பிட முடியல, வர முடியுமா சார் என்னப்போ உடனே அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு சொல்லி வந்தார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக எங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் விஜய் டிவி ஃபேம் சாய் காயத்ரி, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க சாய் காயத்ரி. அவங்க வந்தோடனே எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் போனாங்க. ரொம்ப உங்களுக்குமே தெரியும், சினிமாவோட இப்போ டிவி பயங்கர ரீச். ஸோ டிவியில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஆர்கே அன்புச்செல்வன் சார். அவருக்கு கிரீடம்லாம் போட்டால் பிடிக்காது, ஏன்னா அவரே ஒரு கிரீடம் தான். ஓகே, அவ்வளோதான், டைமிங் அவ்வளோதான். நெக்ஸ்ட்
காசுமா இந்த பக்கம் வா. உபேஷ் வீடியோ உபேஷ் ஓகேவா மனோஜ் ஓகேவா பாரு கேமராமேன் அவர் அதான் நான் சொன்னேன்ல, நாங்கள் எல்லாமே வந்து ஷூட்டிங்கோட அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். நாங்களே எல்லாமே 24 கிராஃப்ட்ஸ் வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ கேமராமேன் பால்பாண்டி வந்து மினிமம் லைட்ஸ்மேனோட அவரே லைட்டிங்லாம் பண்ணி எனக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஆக்சுவலி ஒரு காஷட் பண்ண மாட்டேன், டபுள் காஷட் பண்ணுவேன், விடிய ஷூட்டிங் பண்ணுவேன். ஸோ அப்போ எல்லாமே வந்து முகம் சுளிக்காமல் எனக்கு ஆதரவாக இருந்த பால்பாண்டி கேமராமேன். அப்படியே இருந்து அந்த எடிட்டிங் ரூமில் இருந்து எவ்வளோத்துக்கு ட்ரிம் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு ட்ரிம் பண்ணி, ஏன்னா இது ஒரு சஸ்பென்ஸில் இருந்த மூவி. ஸோ அது எங்கேயுமே லேக் ஆகிடக்கூடாது. இப்போ மைக்கேல் அகஸ்டினோட காமெடி நல்லா இருந்தால் கூட அது வந்து கதையோட வரணும், செப்பரேட்டாக போகக்கூடாதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சப்போர்ட்டாக இருந்த இந்த படத்தோட எடிட்டர். அவர் ஏற்கனவே ஒரு படம் அவர் கூட டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, டேரக்டராக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரூட்டன் படம் டேரக்ட் பண்ண ஏசி மணிகண்டன், அவரை வந்து மணிக்கலக்கிறேன்.